வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்பவே சூப்பரா ஹேப்பியா இருப்பீங்க அப்படின்னு நம்புறேன். இன்னொரு புது வீடியோல உங்களை சந்திச்சதுல நான் செம்ம ஹேப்பி. இன்னைக்கு நம்ம கூட இருக்கக்கூடிய வண்டி பார்த்தீங்க அப்படின்னா, அந்த ஃபுல் ஃபேரிங் செக்மெண்ட்ல வந்து ஒரு பெஸ்ட் செல்லர் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த செக்மெண்ட்ல பார்த்தீங்க அப்படின்னா, மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா R15 எடுப்பாங்க, இல்லைனா RC எடுப்பாங்க. அது போல தான். இப்போ நம்ம கூட இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா, RC 200 2022 மாடல் தான் நம்ம கூட இருக்கு. இதோட டிசைன் எப்படி இருக்கு அண்ட் பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு, ஹேண்ட்லிங்லாம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத டீட்டெயிலாக தெரிஞ்சுப்போம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி தமிழ் வீல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உங்கள் பிஸ்னஸ்க்கு வெப்சைட் கிரியேட் பண்ணணுமா? அந்த வெப்சைட்டை கூகுளில் ரேங்க் பண்ணி வேல்யூபிள் கஸ்டமரை உங்கள் பிஸ்னஸ்க்கு கொண்டு வரணுமா? அதுக்கு நீங்கள் போக வேண்டிய இடம் பிஸ்டெக் டிஜிட்டல் சொல்யூஷன். டிஸ்பிளேயில் தெரியிற காண்டாக்ட் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் அண்ட் இவங்க டீட்டெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கேன். இந்த வீடியோ எடுக்க நமக்கு உதவுன ஷோரூம் KTM திருச்சி. KTM பைக்ஸ் வாங்கணும்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா டிஸ்பிளே தெரியிற நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் அண்ட் இவங்க டீட்டெயில்ஸ் அண்ட் லொக்கேஷன் ஆல்சோ பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் அதை போய் செக் பண்ணி பாருங்கள். RC 200ஓட டிசைன் பற்றி ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதோட டிசைன் வந்து இமேஜஸில் வந்து லீக் ஆன சமயங்களில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து இதோட டிசைன் வந்து அந்த அளவுக்கு பிடிக்கல, ப்ரீவியஸ் மாடலோட டிசைன் தான் வந்து ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு அப்படின்றது போல் நிறைய கருத்துக்கள் வந்துச்சு. பட் எனக்குமே அதே மாதிரி தான் இருந்துச்சு. ப்ரீவியஸ் மாடலில் டிசைன் தான் வந்து எனக்குமே பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அது வந்து ஒரு ஷார்ப்பான எட்ஜஸ் இருக்கிற மாதிரியே அந்த பைக்கில் வந்து டிசைன் பண்ணியிருப்பாங்க. அதை பார்த்துட்டு இதோட டிசைன் எல்லாம் நான் இமேஜஸில் பார்க்கும்போது அந்தளவுக்கு பெருசாக பிடிக்கல அப்படின்னு தான் சொல்லணும். பட் சீரியஸாக சொல்லணும் அப்படின்னா நேரில் பார்த்ததுக்கப்புறம் இதோட டிசைன் வந்து உண்மையிலே வந்து ரொம்பவே சூப்பராகவே இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். பக்கத்தில் பார்க்கும்போது தான் அதோட டிசைன் வந்து நமக்கு செம்மையாக ஃபீல் ஆகுது. இதோட டிசைன் பார்த்தீங்க அப்படின்னா MotoGP அதுலேருந்து இன்ஸ்பயர் பண்ணி இந்த டிசைனை வந்து உருவாக்கியிருக்கோம். அந்த பாடி பேனல்ஸு கிராஃபிக்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா அதுலேருந்து இன்ஸ்பயர் பண்ணி உருவாக்கியிருக்கோம் அப்படின்றது போல் சொல்கிறாங்க. உண்மையை சொல்லணும் அப்படின்னா சீரியஸ்லி இதோட டிசைன் வந்து ரொம்பவே சூப்பராகவே இருக்குது அப்படின்னு தான் சொல்லுவேன். நிறைய பேருக்கு இதோட டிசைன் உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா கண்டிப்பாக ஷோரூம் வாங்க, பைக்கில் வந்து பாருங்கள். பார்த்தீங்க அப்படின்னா டிசைன் வந்து உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னே சொல்லலாம். இந்த வெஹிக்கிளில் கொடுத்துருக்க ஹெட்லைட்ஸு, டெயில் லைட்ஸு, இண்டிகேட்டர்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா எல்இடியில் இருக்கிற மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட்டில் இருக்கிற ஹெட்லைட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா எல்இடி. ப்ரீவியஸ் மாடலில் வந்து ஹாலோஜன் ப்ரொஜெக்டரில் வந்து கொடுத்துருப்பாங்க, அது டூயல் செட்டப்பில் இருக்கும். பட் இதில் பார்த்தீங்க அப்படின்னா எல்இடியில் இருக்குது. இதோட வெளிச்சம் பார்த்தீங்க அப்படின்னா உண்மையிலே வந்து நைட் டைமில் வந்து சூப்பராகவே கவரேஜ் கொடுக்குது அப்படின்னு சொல்லுவேன். நல்லாவே ஒய்டாகவே அடிக்கவும் முடியுது. வெளிச்சம் வந்து ரொம்பவே சூப்பராகவே இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். ஃப்ரண்ட்டில் கொடுத்துருக்க இந்த ஃபேரிங் பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது வைசரோடு கொடுத்துருக்க ஃபேரிங் வந்து ஃபுல்லாமே கிளாஸ் தான். கிளாஸ் மீன்ஸ் வந்து கிளியரில் இருக்கிற மாதிரி, கிளியராக தெரிகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. பார்க்க டிசைன் வைஸ் சூப்பராகவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். டிஆர்எல்ஸ் ஆல்சோ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த வைசர்லேயே இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க அண்ட் இண்டிகேட்டர்ஸுமே கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக இதில் கொடுத்துருக்க இண்டிகேட்டர் எனக்கு பார்த்தோன்னா நம்மளோட R15ஓட ரிவ்யூவில் வந்து சொல்லியிருந்தோம். இண்டிகேட்டர் வந்து பாடி பேனலுக்கு வெளியில் இருக்கனால அடிக்கடி உடஞ்சிருது அப்படின்றத வந்து பதிவு பண்ணியிருந்தோம். பட் இந்த வெஹிக்கிளில் வந்து அது மாதிரி கொடுக்காம இண்டிகேட்டர்ஸ் வந்து அதிலேயே கொடுத்துருந்தது, அதாவது ஃபேரிங்லேயே வந்து கொடுத்துருந்தது வந்து டிசைன் வைஸ் பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பராகவும் இருக்கும். அதே சமயத்தில் ப்ராக்டிக்கலாக யூஸ் பண்ணும்போதும் வந்து அடிக்கடி உடையிறது மாற்றுறதுன்ற ஒரு பிரச்சனை இல்லாமல் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி பண்ணியிருக்கிறது வந்து ரொம்பவே சூப்பராகவே இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். மிரர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபோல்டபுள் மிரர்ஸில் தான் வந்து கொடுத்துருக்காங்க. டெயில் லைட்ஸ் ஆல்சோ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து யூனிக்காக புதுசாக தான் டிசைன் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக இதோட டிசைன் ஃபுல்லாமே வந்து இன்ஜினை தவிர்த்துட்டு மித்த எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா புதுசாக தான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லணும். டிசைன் வைஸ் பார்க்க ரொம்பவே சூப்பராகவே இருக்குது. டெயில் லைட்ஸ் ஆல்சோ பார்த்தீங்கன்னா எல்இடியில் இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க அண்ட் டெயில் லைட்டில் இருக்கக்கூடிய ரியர் போர்ஷனில் இருக்கக்கூடிய இண்டிகேட்டர்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா எல்இடியில் இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ரொம்பவே சின்னதாக பார்க்க ரொம்பவே அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். டேங்க் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மெட்டல் டேங்க் 13.7 லிட்டர் இருக்கிற வகையில் கொடுத்துருக்காங்க. நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா RCயில் வந்து கம்ப்ளைண்ட் பண்ண விஷயமே வந்து ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி தான். ஏன்னா அடிக்கடி ஃபியூல் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். அது வந்து ஒரு 9 லிட்டர் சம்திங் தான் இருந்துச்சு. பட் இது ஒரு 13.7 லிட்டர் வந்து கொடுத்துருக்கிறது ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு நான் சொல்லுவேன். இந்த ஃபியூல் டேங்குமே பார்த்தீங்க அப்படின்னா அந்த ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கிறது வந்து பார்க்க வந்து டிசைன் வைஸ் ரொம்பவே சூப்பராகவே இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். சீட்டும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 824 mm ஹைட் இருக்கிற வகையில் டிசைன் பண்ணியிருக்காங்க. பில்லியன் சீட் ஆல்சோ பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே கம்ஃபர்டபுளாகவே இருக்குது. ஏன்னா பில்லியன் சீட் வந்து RC ப்ரீவியஸ் மாடலில் பார்த்தீங்க அப்படின்னா அதில் டிசைன் பார்க்க ரொம்பவே சூப்பராகவே இருக்கும். ஏன்னா நானே வந்து ஃபஸ்ட்லாம் லான்ச் ஆனப்போ சீட்டு கொடுத்துருக்காங்களா என்னென்னலாம் போய் தொட்டு பார்த்துருக்கேன். அந்த லெவலுக்கு பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் மாடலோட பில்லியன் சீட்டு வந்து பார்க்க டிசைன் வைஸ் சூப்பராக இருக்கும். ஆனால் கம்ஃபர்ட்டுன்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ரொம்ப மோசமாக இருக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். பட் இதில் வந்து செம்ம இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். நல்ல குஷனிங் கொடுத்துருக்காங்க சீட்டில் வந்து. அதே சமயத்தில் கம்ஃபர்ட் விஷயத்துலேயும் ரொம்பவே சூப்பராகவே இருக்குது. கொஞ்சம் தூரம் நான் வந்து உட்காந்து வந்தேன். R15 கம்பேர் பண்ணும்போது இது பெட்டர் அப்படின்னே நான் சொல்லுவேன்.
ஸோ அந்த விஷயங்கள் வந்து ரொம்பவே சூப்பராகவே பண்ணியிருக்காங்க. இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டருக்கு வருவோம். ஸோ இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு எல்சிடியில் இருக்கக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர். ஸோ நிறைய டீட்டெயிலிங் வந்து அதிலேயே இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ பார்க்க ரொம்பவே சூப்பராகவே இருக்குது. அண்ட் பகல் நேரங்கள்லேயும் வந்து ரொம்பவே கிளியராகவே இருக்குது, விசிபிளாகவே நல்லாவே தெரியுது அப்படின்னு சொல்லுவேன். ஸோ இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் ஆல்சோ ரொம்பவே சூப்பராக பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஹேண்டில் பார்ஸ் பொறுத்த வரைக்கும் கிளிப் ஆன் ஹேண்டில் பார்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஹேண்டில் பார்ஸ் வந்து ப்ரீவியஸ் ஜென்ரேஷனோட கம்பேர் பண்ணும்போது, ஸோ ப்ரீவியஸ் மாடலோட கம்பேர் பண்ணிங்க அப்படின்னா 15 mm வந்து மேலே இருக்கிற மாதிரி ஹைட்டாக இருக்கிற மாதிரி ரைஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இது வந்து ஒரு அட்ஜஸ்டபிள் ஹேண்டில் பார்ஸ். நீங்கள் வேணும் அப்படின்ற பட்சத்தில் ஒரு 10 mm வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். ஸோ கீழே கொண்டு போக முடியும், மேலே கொண்டு போக முடியும். இன்கேஸ் சிட்டி ரைடிங்க்கு நீங்கள் ஓட்டுறீங்க அப்படின்ற பட்சத்தில் ஒரு ரிலாக்ஸான ரைடு வேணும் அப்படின்னா நீங்கள் மேலே வச்சு ரைட் பண்ணலாம். இதை ஹைவேஸ் போகிறீங்க, ஸோ கொஞ்சம் டக் பண்ணி ஓட்டுற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஹேண்டில் பாரை வந்து கீழே கம்மி பண்ணிக்கலாம். ஸோ அதுவுமே வந்து ஒரு சூப்பரான விஷயம் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ ஆர்சியோட 2022 மாடலில் பார்த்தீங்க அப்படின்னா அட்ஜஸ்டபிள் ஹேண்டில் பார்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து இதோட ஃப்ரேம் பற்றி சொல்லணும். ஆக்சுவலாக ஃப்ரேமும் பார்த்தீங்க அப்படின்னா வெயிட் வந்து கம்மி பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த வெஹிக்கிளோட வெயிட்டை வந்து கொஞ்சம் ரிடியூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு 3.3 kg வந்து இதோட வெயிட்டை வந்து ரிடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃப்ரேமாக இருக்கட்டும், அலாய் வீல்ஸாக இருக்கட்டும், இந்த மாதிரி ஒரு சில விஷயங்களில் வந்து வெயிட்டை வந்து ரிடியூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ இதோட வெயிட் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 151 kg இருக்கிற வகையில் இதோட வெயிட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ரீவியஸ் மாடலை கம்பேர் பண்ணும்போது ஒரு 3.3 kg வந்து வெயிட் வந்து கம்மி அப்படின்னே சொல்லலாம். ஸோ இப்போ வந்து ஃப்ரண்ட்டில் கொடுத்துருக்க சஸ்பென்ஷன் பற்றி பார்ப்போம், சஸ்பென்ஷன் பிரேக்ஸை பற்றி பார்ப்போம். ஸோ இதில் கொடுத்துருக்க அப்சைட் டவுன் ஃபோர்க் பார்த்தீங்க அப்படின்னா 43 mm அப்சைட் டவுன் ஃபோர்க் கொடுத்துருக்காங்க. ட்ராவல் டிஸ்டன்ஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 120 ட்ராவல் டிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. ரியர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அட்ஜஸ்டபிள் இருக்கக்கூடிய மோனோ சாக் அப்சர் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மோனோ சாக் அப்சரோட ட்ராவல் டிஸ்டன்ஸ் ஆல்சோ பார்த்தீங்க அப்படின்னா 150 mm அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஃப்ரண்ட்டில் கொடுத்துருக்க அலாய் வீல்ஸ் பேட்டர்ன்ஸ் ஆல்சோ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நியூவான டிசைன் அப்படின்னு தான் சொல்லணும். நான் சொன்ன மாதிரி தான் இன்ஜினில் தான் வந்து பவர் அண்ட் டார்க் எதுலையுமே வந்து சேஞ்ச் கிடையாது. ப்ரீவியஸில் இருந்த அதே இன்ஜினில் இருக்கக்கூடிய டார்க் அண்ட் பவர்ஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. பட் இருந்தாலும் இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து மாற்றிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இன்ஜினை தவிர எல்லாமே வந்து புதுசு தான் இந்த வெஹிக்கிளை பொறுத்த வரைக்கும். ஸோ ஃப்ரண்ட்டில் கொடுத்துருக்க டிஸ்பிளேக்கு வந்து 320 mm டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இதே ரியர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 230 mm டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவுமே வந்து சேஞ்ச் தான். ஸோ பழசில் வந்து 300 mm இருக்கும். ஸோ புதுசில் பார்த்தீங்க அப்படின்னா 320 mm கொடுத்துருக்காங்க அந்த டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும். டூயல் சேனல் ஏபிஎஸ் இருக்குது இந்த வெஹிக்கிளில். ஸோ டூயல் சேனல் ஏபிஎஸ் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஏபிஎஸ் பார்த்தீங்க அப்படின்னா சூப்பர் மோட்டோ ஏபிஎஸ் அப்படின்றாங்க. ஸோ அது மூலிமா வந்து ரியர் ஏபிஎஸை வந்து நீங்கள் வந்து ஆஃப் பண்ணிக்கவும் முடியும். உங்களுக்கு தேவைப்பட்டால் அந்த ஒரு ஆஃப் ரோடு அந்த மாதிரிலாம் போகிறீங்க அப்படின்ற பட்சத்தில் ரியர் வீலில் இருக்கக்கூடிய ஏபிஎஸை வந்து நீங்கள் வந்து ஆஃப் பண்ணி கூட யூஸ் பண்ணிக்கவும் முடியும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ பிரேக்கிங் பர்ஃபார்மன்ஸ்லாம் வந்து ரொம்பவே சூப்பராக தான் இருக்கும். ஸோ ஆல்ரெடி வந்து டியூக் யூசர் எல்லாருக்குமே தெரியும். ஸோ பிரேக்கிங்கோட பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே ரொம்பவே சூப்பராக தான் இருக்குது. ஸோ ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா 110 mm அகலாக இருக்கக்கூடிய டயர்ஸ் கொடுத்துருக்காங்க. ரியர் பொறுத்த வரைக்கும் 150 mm அகலாக இருக்கக்கூடிய டயர்ஸ் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. ஸோ ரோடு கிரிப்லாம் வந்து நான் உங்களுக்கு ரைட்டில் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ பில்லியன் சீட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரொம்பவே குஷனிங் இருக்குது அப்படின்றத சொல்லியிருந்தேன். அண்ட் கிராஃப் ரைல்ஸ் ஆல்சோ பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ கிராஃப் ரைல்ஸும் இந்த வெஹிக்கிளில் வந்து இருக்குது. ஸோ ப்ரீவியஸ் மாடல்லாம் வந்து உட்காந்தா பிடிக்கிறதுக்கு கூட இடம் இருக்காது அப்படின்னு சொல்லலாம். பட் இதில் வந்து கிராஃப் ரைல்ஸ் எல்லாமே கொடுத்துருக்குறது. ஸோ ரொம்பவே ஒரு கம்ஃபர்டபுளாகவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அந்த பின்னாடி உட்கார பில்லியனுக்குமே வந்து கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கிறது ஒரு சூப்பரான விஷயம் அப்படின்னே சொல்லுவேன். ஸோ RC 200ஓட இன்ஜின் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்க்கு வருவோம். ஸோ இதில் கொடுத்துருக்க இன்ஜின் பார்த்தீங்க அப்படின்னா 199.5 cc கொண்ட சிங்கிள் சிலிண்டர் லிக்விட் கூல்டு இன்ஜின் இருக்கக்கூடிய இன்ஜின் தான். 4 வால்வ் இன்ஜின் கொடுத்துருக்காங்க. அதிகபட்சமாக 25 PS பவரும் 19.2 நியூட்டன் மீட்டர் டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ணுற வகையில் இந்த இன்ஜினை வந்து உருவாக்கியிருக்காங்க. ஸோ இதோட ரேடியேட்டர் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கர்வ்டு ரேடியேட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் வந்து கூலிங் சிஸ்டம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கோம் அப்படின்றது போல் KTM தெரிவிக்கிறாங்க. அண்ட் 40% லார்ஜர் ஏர் பாக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் வந்து டார்க் டெலிவரி வந்து இன்னுமே வந்து இம்ப்ரூவ் பண்ணியிருக்கோம் அப்படின்றது போல் தெரிவிச்சிருக்காங்க. பட் பவர் அண்ட் டார்க்ல எந்த ஒரு சேஞ்சுமே கிடையாது. மேபி பர்ஃபார்மன்ஸில் வந்து கொஞ்சம் சேஞ்ச் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா வெஹிக்கிளோட வெயிட் எல்லாமே வந்து கம்மி பண்ணியிருக்காங்க. ஸோ பர்ஃபார்மன்ஸ்லேயும் வந்து சேஞ்ச் இருக்கா என்னன்றதை உங்களுக்கு ட்ரைவ் வீடியோட உங்களுக்கு சொல்கிறேன். அண்ட் இந்த இன்ஜினோட மைலேஜ் பற்றி அஃபிஷியலாக வந்து KTM வந்து இது வரைக்கும் மைலேஜ் வந்து தெரிவித்தது இல்லை. பட் யூசரோட எக்ஸ்பீரியன்ஸ் படி உங்களுக்கு மைலேஜ் பார்த்தீங்க அப்படின்னா அரௌண்ட் வந்து ஒரு 30 to 35 வரைக்குமே மைலேஜ் வரும். ஒரு 38 வரைக்கும் அதிகபட்சம் நம்மளால் இந்த பைக்கில் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும் மைலேஜ் பொறுத்த வரைக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சீட்டிங் கம்ஃபர்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ இந்த சீட் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே கம்ஃபர்ட்டாகவே இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். ஸோ ப்ரீவியஸ் ஜென்ரேஷனோட கம்பேர் பண்ணும்போது ஒரு சீட்டிங் கம்ஃபர்ட் வந்து ரொம்பவே சூப்பராகவே இருக்குது. குஷனிங் எல்லாமே ரொம்பவே சூப்பராகவே இருக்குது. அண்ட் பில்லியன் சீட் ஆல்சோ பார்த்தீங்க அப்படின்னா கம்ஃபர்ட்டாகவே இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். கொஞ்சம் ஹைட்டு தான், பட் உட்காந்திங்க அப்படின்னா ரொம்பவே கம்ஃபர்டபுளாகவே இருக்குது. கிளச் வந்து ரொம்பவே கொஞ்சம் ஹெவியரான ஒரு கிளச்சு தான். ரொம்ப லூஸாக இருக்குது அப்படின்னு சொல்ல முடியாது. கொஞ்சம் ஹெவியாக ஃபீல் ஆகுது. பட் கியர் பாக்ஸ் வந்து செம்ம ஸ்மூத்தாகவே இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். ரொம்பவே ஸ்மூத்தான ஒரு கியர் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் ஒவ்வொரு கியர் ஷிஃப்ட் பண்ணுறது பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ ஸ்மூத்தாகவே இருக்குது. ஸோ கம்பேர் பண்ணால் R15 கம்பேர் பண்ணும்போது அவ்வளோ ஸ்மூத்தாகவே இருக்குது அப்படின்னு சொல்லுவேன்.
ஸோ இந்த வெஹிக்கிளோட பர்ஃபார்மன்ஸ் பற்றி சொல்லவே வேணாம். ஸோ உங்களுக்கு 200 சிசியில் வந்து நல்ல பர்ஃபார்மன்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய இன்ஜின் அப்படின்னா அது இந்த RC 200ல இருக்கக்கூடிய இன்ஜின் தான். ஸோ KTMோட 200 சிசி இன்ஜினை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு குறையுமே சொல்ல முடியாது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ பர்ஃபார்மன்ஸில் எந்த ஒரு குறையுமே இல்லை. ஸோ மிட் ரேஞ்சிலையும் சரி ஹை ரேஞ்சிலையும் சரி பர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்பவே சூப்பராகவே இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். கிரவுண்ட் கிளியரன்ஸ் பொறுத்த வரைக்கும் 158 mm கிரவுண்ட் கிளியரன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் செக் பண்ண வரைக்கும் எந்த இடத்துலையும் வந்து அண்டர் பாடி வந்து டச்சே ஆகலை அப்படின்னு தான் சொல்லணும். பிரேக்கிங் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் நல்ல ஒரு ஹை ஸ்பீடில் போய் நீங்கள் பிரேக் பண்ணாலுமே நோஸ் டைவ் எதுவுமே இல்லை. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு பயம் இல்லாமல் பிரேக் பண்ண முடியுது அப்படின்னு சொல்லுவேன். ரொம்பவே கான்ஃபிடென்ட்டாகவே நம்மளால் பிரேக் பண்ண முடிஞ்சுச்சு. ஸோ ஹை ஸ்பீட்லலாம் வந்து ஹேண்ட்லிங் ரொம்பவே சூப்பராகவே இருக்குது. பிரேக்கிங் வந்து ஆல்சோ ரொம்பவே சூப்பராகவே இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவேன். ஒரு கார்னர்லாம் அப்ரோச் பண்ணும்போது மட்டும் ஒரு சின்ன கிரிப்பு கம்மியாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆனிச்சு. மேபி டயர் சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா அந்த ப்ராப்ளம் இருக்காது அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ டயர் தான் வந்து ஒரு மேஜர் கம்ப்ளைண்ட்டாக நான் பார்க்குறேன் இந்த இடத்துல. ஹை ஸ்பீடில் வந்து கார்னரிங்லாம் அப்ரோச் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் ஒரு பெட்டரான ஃபீல் இருந்திருக்கணும். இந்த பைக் ஓட்டும் போது நான் ரொம்ப நோட்டீஸ் பண்ணி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுப்பா அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா இதோட சஸ்பென்ஷன் செட்டப் சொல்லுவேன். ஒரு 70-80ல் வந்து நீங்கள் வந்து ஒரு மேடு பள்ளத்தெல்லாம் விடுறீங்க அப்படின்ற பட்சத்தில் எந்த ஒரு ஃபீலுமே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு தெரியவே இல்லை. அந்த அளவுக்கு சூப்பராக இதோட சஸ்பென்ஷன் செட்டப் இருக்குது. அப்சைட் டவுன் ஃபோர்க் அப்படின்னாலே வந்து கொஞ்சம் ஹெவியரான சஸ்பென்ஷன் அப்படின்வாங்க. பட் இதில் பார்த்தீங்க அப்படின்னா டெலஸ்கோபிக் அளவுக்கு ரொம்பவே ஸ்மூத்தாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவேன். ஸோ சஸ்பென்ஷன் செட்டப் வந்து ரொம்பவே சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஸோ சஸ்பென்ஷன் வந்து ஸ்மூத்தாக இருந்தாலும் உங்களுக்கு வந்து ஹேண்ட்லிங் வந்து பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்கிறது KTM வந்து ஒரு சூப்பரான ஒரு ஜாப் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ ஓவராலாக அந்த பைக் ஓட்டின எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. சஸ்பென்ஷன் செட்டப் சூப்பர், பிரேக்கிங் ஆல்சோ சூப்பர். பட் ஹை ஸ்பீட் கார்னரிங் அப்படின்னு வரும்போது மட்டும் கொஞ்சம் டயரில் இருக்க கிரிப் வந்து கம்மியாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆனிச்சு. ஸோ இந்த பைக்கோட ப்ரைஸிங் தெரிஞ்சுப்போம். ஸோ இந்த பைக்கோட ப்ரைஸிங் பார்த்தீங்க அப்படின்னா 2,08,000 எக்ஸ்ஷோரூம் காஸ்ட்டில் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ப்ரைஸுக்கு வந்து ஒரு 200 சிசியில் வந்து ஒரு சூப்பரான ஆப்ஷன் அப்படின்னே சொல்லுவேன். அரௌண்ட் ஆன் ரோட் காஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2,45,000 48,000 வரைக்கும் சம்திங் வரும். ஸோ இந்த காஸ்ட்டுக்கு ஒரு சூப்பரான ஆப்ஷன் தான் 200 சிசி பைக்ஸ் பொறுத்த வரைக்கும். ஸோ RC 200 2022 மாடலோட ப்ளஸ் என்ன மைனஸ் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இந்த வெஹிக்கிளோட ப்ளஸ் வந்து ஆல்சோ 200 சிசியில் வந்து இதோட பவர் அண்ட் டார்க் வந்து வேறு எந்த வெஹிக்கிளுமே கிடையாது. ஸோ 200 சிசி செக்மெண்ட்டில் வந்து தி பெஸ்ட்டுன்னு சொல்லலாம் பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டாக பார்க்கும்போது. அண்ட் வெஹிக்கிளோட பிரேக்கிங் ஆல்சோ ரொம்பவே சூப்பராகவே இருக்குது. அண்ட் கம்ஃபர்ட் வந்து ரொம்பவே சூப்பராகவே இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். ஸோ ரொம்பவே கம்ஃபர்ட்டாக உட்கார முடியுது. ஹேண்டில் பார்ஸ் வந்து நீங்கள் தேவைப்படுற பட்சத்தில் கொஞ்சம் ரைஸ் பண்ணிக்கவும் முடியும், இல்லைனா டவுன் பண்ணிக்கவும் முடியும். ஸோ அது ஒரு அட்வான்டேஜாகவே நானும் பார்க்குறேன். ஸோ இதில் நான் பார்த்த டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ டயர்ஸ் வந்து MRF பதிலாக இன்னும் கொஞ்சம் கிரிப்பாக இருக்கிற மாதிரி டயர்ஸ் கொடுத்துருக்கலாம். ஸோ வெஹிக்கிளோட ஹேண்ட்லிங் எல்லாமே பெட்டராக இருக்குது. பட் ரோடு கிரிப் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. பட் டயர்ஸை வந்து சேஞ்ச் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இன்னுமே பெட்டராக இருக்கும் அப்படிங்கிறது எனக்கு பட்டுச்சு. அண்ட் இன்னொரு மைனஸ் என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா கனெக்டிவிட்டி ஃபியூச்சர்ஸ் எதுவுமே பார்த்தீங்கன்னா இந்த பைக்கில் வந்து கிடையாது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்கூட்டர்ஸ்லேயே வந்து கனெக்டிவிட்டி ஃபியூச்சர்ஸ் வந்து நிறைய ஸ்கூட்டரில் வர ஆரம்பிச்சிருச்சு. பட் இவ்வளோ ப்ரைஸிங்க்கு வந்து கனெக்டிவிட்டி ஃபியூச்சர்ஸ் இல்லாதது வந்து ஒரு மேஜர் டிஸ்அட்வான்டேஜாக நான் பார்க்குறேன். அண்ட் டிசைன் வந்து எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருக்கு தான். ஸோ டிசைன் வந்து சப்ஜெக்டிவ் அப்படிங்கிறனால உங்களுக்கு டிசைன் பிடிச்சிருக்கா என்னன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ டிசைன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படிங்கிறத நம்புறேன். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் முறை தமிழ் வீல்ஸ் மணிகண்டன். நன்றி, வணக்கம்.